மண்டே நம்ம வீட்டில் லஞ்ச் ரெசிபி ரச சாதமும் காடை 65 தான் செஞ்சுருந்தோம். இந்த காம்பினேஷனில் யாருக்கெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஈவினிங் பாப்பாக்காக உளுந்தங்கஞ்சி செஞ்சுருந்தேன், அதோட ரெசிபி பார்க்கலாம். இட்லிக்கு மாவு அரைக்கும் பொழுது நம்ம கையால் ஒரு சேர அளவு மட்டும் மாவு எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். மாவு நல்லா கரண்டியால் ஆற்றும் போது தண்ணி மாதிரி வரணும். இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்ச மாவை அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். உளுத்தங்கஞ்சிக்கு மெயினான வேலையே இது மட்டும்தான். கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தால் அதோட பதத்துக்கு அது சூப்பராக வந்துடும். கொஞ்சம் கூட விடக்கூடாது. விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். இந்த உளுத்தங்கஞ்சி செய்யும்போது நீளமான பாத்திரத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மாவு பொங்கி பொங்கி கீழே ஊற்றும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்பொழுது மாவு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட்டிப்பட ஆரம்பிக்கும். நல்லா ஒரு மாதிரி திக்காக ஆக ஆரம்பிச்சிரும். இந்த உளுத்தங்கஞ்சி ரெடியாக 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும். சிம்மிலே வச்சு கிளறது ரொம்ப நல்லது. மாவு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம துருவி வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெல்லம் போட்ட பிறகு டக்குன்னு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். வெல்லத்தை கட்டி கட்டியாக அப்படியே போட்டுரு வேணாம், உடச்சி போடாதீங்க. நல்லா துருவி அந்த மாதிரி செய்யுங்க. அப்போ தான் சீக்கிரமாக கரைஞ்சி வரும். நமக்கு கிண்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். வெல்லம் போட்ட பிறகு மாவு நல்லா நீத்து வரும். அது கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இடையில வாசத்துக்காக 2 ஏலக்காய் சும்மா கையாலே கிள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நச்சு போட்டுக்கலாம். நான் பாப்பாவுக்கு கொடுக்குறேன்றதுனால கையாலே கிள்ளி போட்டிருக்கேன். நம்ம அப்படியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா நச்சு போட்டுக்கோங்க. எல்லாமே போட்ட பிறகு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் தேங்காய் சேர்க்கலை, பாப்பா சாப்பிட மாட்டேன்றதுனால நான் தேங்காய் சேர்க்கலை. ஆனால் கண்டிப்பாக தேங்காய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு மாவை கொதிக்க விடணுன்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. நம்ம மாவை இறக்கிட்டு கூட தேங்காய் துருவல் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இதை சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிடாதவங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.